படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே மீண்டுமாய் மறுரூப தேவ மகிமை திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவருடைய நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக அன்பு சகோதரர் ஐயா பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அன்பு தம்பி ரவி, எங்கள் குடும்பங்களோடு ஒரு நெருங்கிய நாங்கள் ஒரு 30 வருடங்களாக அவளோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நெருங்கிய தொடர்புனா எங்களோடு இணைந்து பணி செய்யும் ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஒரு சகோதரி, அவங்க அம்மா, நல்ல தம்பி, 3 பிள்ளைகள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நினைப்பராயிருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஒரு தலைவன், நம்மளை நடத்தி செல்லும் தலைவன், நம்மோடு கடந்து வரும் தலைவன். அந்த கர்த்தரை நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு மனிதன் ஒரு கடையில் வேலை பார்த்தார், ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்தார். ரொம்ப நாள் வேலை பார்த்தார். ரொம்ப உண்மையாக இருப்பார், டைமுக்கு போவார். கடை எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் இருப்பார், டைம் பார்க்க மாட்டார். முதல் நாள் லேட் ஆனாலும் அடுத்த நாள் அந்த டைம் கரெக்டாக திறக்கிற டைமுக்கு முன்னால் போயிடுவார். உண்மையாக இருப்பார், ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா இன்றைக்கி கடையில் இருக்கிற பையங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக, நான் பிஸ்னஸ்லேயே இருக்கிறதால கிட்டத்தட்ட என்னுடைய 66 வயது ஆகிடுச்சு. 66 வயதில் நான் கிட்டத்தட்ட என்னுடைய 6 வயதுலேருந்தே பிஸ்னஸோடு தான் இருக்கிறேன். பிஸ்னஸ் மளிகை கடைகளோடு நல்ல பழக்கம், வெத்தலை பாக்கெட் வச்சுருக்கவங்களோட பழக்கம், பிஸ்னஸ் பண்ணுற எல்லா மக்களோட பழக்கம். நானும் பிஸ்னஸில் இருக்கிறேன். பிஸ்னஸில் இருக்கிற 99 விழுக்காடு கரப்ஷனில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் சரி இருக்காது, உண்மை இருக்காது, கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, அந்த பனியனுக்குள்ளே கோல்கேட் பேஸ்ட்டை விட்டுருவாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் உண்மை உள்ள மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள் என்னுடைய ஜெபத்தில் நான் கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு உண்மையான மக்களை எங்களோடு தாங்கப்பான்னு தான் கேட்போம். உண்மையான மக்களை எங்களுக்கு தாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும். உண்மை மக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ டிரைவர் கூட வர்றாங்க, எங்கள் கூட பல இன்னல்கள் இருக்குப்போ எங்களுக்கு சேஃப்டி அந்த டிரைவர் தான். அதனால் அவரை நான் டிரைவராக வைக்க மாட்டேன். என்னுடைய சேஃப்டி அவர், என்னுடைய காட் அவர், என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அவர் தான். அதனால் எல்லா நிலையிலும் என்னை போல் அவர் நேசிப்பேன். அப்படிப்பட்ட டிரைவர், நல்ல உண்மையான டிரைவர் வேணும். பேக்கை போட்டு போயிடுவோம், அவசரமாக இருப்போம், டைம் பார்க்கக்கூடாது. அப்போ நல்ல மனிதர்கள் வேணும். அப்படி நல்ல ஒரு மனிதர் அந்த மனிதர். அதனால் அவரும் நல்லா இருந்தார். விருதுநரில் ஒரு பர்மா டீ கடைன்னு பேர். அந்த காலத்தில் 35-40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிஎல்சி சர்ச்சு 25 ஏக்கரில் இருக்குது. அந்த ரயில்வே லைன் ஓரமாக அதில் ஒரு டீ கடை இருக்கும். அதில் அந்த பர்மாவில் ஸ்ரீலங்காலேருந்து ரிட்டர்ன் ஆன ஒருத்தர் கடை வச்சுருந்தார். அதில் ஒரு டீ மாஸ்டர், உங்கள் பாஸ்டர் மாதிரி இன்னொரு 10 கிலோ இடம் அதிகம் இருப்பார். அப்போ எப்படி இருப்பார்? ஒரு 20 கிலோ இடம் இருப்பார். இவர் உயரம்தான், இன்னும் 20 கிலோ இருந்தால் பேரல் மாதிரியே இருப்பார். அவர் டீ அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டைலில் அடிப்பார். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டைலாக அப்படி கிளாஸை தூக்கி போட்டு அடிப்பார். டீ ஒரு தடவை போய் சக்கரை இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் என்றைக்கு போனாலும் சக்கரை இல்லாமல் கரெக்டாக போட்டு கொடுப்பார். இப்போ எனக்கு டீ சக்கரை இல்லாமல் தந்தாங்க, எப்படி தந்தாங்களோ தெரியல. அதே மாதிரி கரெக்டாக இவ்வளோ தானே அவ்வளோ கரெக்டாக ஸ்ட்ராங்கு, மீடியம். அந்த அவரை வச்சு தான் அந்த டீ கடை, ஒரே ஒரு டீ கடை வச்சு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. ஹோட்டல்லாம் டேஸ்ட்டை இன்றைக்கும் மசாலா கையில் அரைச்சி போடுறாங்க. ஆட்டோரில் அம்மியில் கையில் அரைச்சி போடுறாங்க. டைரெக்டாக அவங்க ஹோட்டலுக்குள்ளே ஆடு வெட்டுறாங்க, மசாலா கையில் அரைச்சி போடுறாங்க. ஆனால் இப்போ விலை வெளியே 10 ரூபான்னா அவங்ககிட்ட 30 ரூபா, வெளியே 10 ரூபான்னா அவங்களோட 30, விலை 3 மடங்கு அதிகம். இப்போ அந்த டீ மாஸ்டர் வீட்டில் ஒரு நாள் கல்யாணம் வந்துதான். ஓனர்ட்டு ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம்னாராம். என்னப்பா பண்ணணுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னாராம். உடனே அந்த ஓனர் சாவியை கையில் எடுத்து கொடுத்து பீரோவை திறந்து உனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு போனாராம். எதுக்குன்னா அவ்வளோ உண்மையான மனிதரா. இன்றைக்கி அந்த டீ கடைக்காரர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டீ கடைக்காரன்னு சொல்ல முடியாது. விருதுநரில் பெரிய பணக்காரங்க எஸ்விஎஸ் குரூப்பு, அதாவது அந்த கடலை நல்லெண்ணெய், பொண்ணு எள்ளுன்னா மாப்பிள்ளை எண்ணெயாக நிற்கிறார் விளம்பரம். அதே மாதிரி அந்த
அந்த இது போண்டோ அந்த ஊர் தான். இவங்கள விட பெரிய பணக்காரராக இருக்கார். ஒரு டீ கடைக்காரரு, ஹோட்டல் வச்சவர், சாதாரண ஒரு மனிதன், உண்மையான ஒரு மனிதன் கிடைச்சதால் அந்த மனிதனுடைய உழைப்பினால் இவர் முன்னேற்றமான பாதை. அதே அந்த உழைப்புக்கேற்ற இதுன்னா சாவியை கையில் கொடுத்து இப்போ பீரை திறந்து எடுத்துக்கிட்டாராங்க. இன்றைக்கி அந்த மனுஷன் டீ கடையாக இருக்கார். இன்றைக்கி 3-4 கடை, பர்மா கடை. அங்கே இப்போ விருதுநகருக்கு போனால் திண்டுக்கல்ல எப்படி தலப்பாக்கட்டு பிரியாணியோ, செங்கோட்டையில் பார்டர் புரோட்டாவோ, சேலத்தில் சேலம் பிரியாணியோ, இதே மாதிரி ஃபேமஸ். இந்த வால்பாறை போனீங்கன்னா அங்கே சுங்கன்னு ஒரு இடத்துல ஒரு பிரியாணி கடை இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேமஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நாயுடுபேட்டை போனீங்கன்னா ஒரு கடையில் லெமன் டீ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஃபேமஸ் இருக்குது. இதே மாதிரி அந்த ஊரில் விருதுநகரில் பர்மா கடை போய் சாப்பிடாம வந்தால் ஏதோ ஒரு குறை. அந்தளவுக்கு ஹைஃபை. காரணம் ஒரே ஒரு வேலைக்காரருடைய உழைப்பு. அதே நேரத்தில் அவரும் அவர் அப்படி வச்சுருந்தார். அதுதான் அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட். கூட வேலை செய்யணும்னு என்ன வச்சுருக்கணும், அப்படி வச்சுருக்கணும். அவன் வேலைக்காரன் நினச்சா இவர் வேலைக்காரன் ஆயிடுவார். அப்படி இந்த மனிதர் உண்மையாக இருந்தார். உண்மையாக இருந்த மனிதர் அப்புறம் அவருடைய வயதான அப்பாவுக்கு வயசாகிட்டு புள்ள ஆட்சிக்கு வர்றாரு. மகனுடைய ஆட்சி சற்று வித்தியாசமாக இருக்குமா. எனக்கு வயது 66. என் மகனுடைய நிர்வாகம் வருது. என் மகனுடைய நிர்வாகங்கிறது வித்தியாசமாக இருக்குது. அவன் பிஇ படிச்சிருக்காரு. அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டரு, நெட்டு இப்படிலாம் வேறு மாதிரி, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு மாதிரி போகிறோம். அப்போ நம்ம அதில் தலையிட முடியாது. சாவியை கையில் கொடுத்துட்டு வந்தப்பறம் வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோற்றுறோன்ட்டு நம்ம வெளியே வந்துடணும், எப்படியாவது பார்த்துக்குவோம் பாட்டுன்னு. அப்படி அந்த பையன் எனக்கு வந்தது. ஆட்சி வந்தோடனே என்ன இருந்தாலும் அவர் என்ன இருந்தாலும் வயசில் மூத்தவர், அவரை அதிகாரம் பண்ண முடியாது, அவரை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு அவரை கொஞ்சம் ஓரங்கட்டுன்னு நினச்சிருந்தான். அவருக்கு என்ன ப்ளஸ் கேட்டார்னா, அவர் ஒரே ஒரு கேட்டார், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடுவேன், சர்ச்சு முடிச்சு தான் வருவேன். இது ஒரு தான் பாயிண்ட். அவர்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. மற்ற நாளில் டைமுக்கு வருவார். அந்த ஓனர், பழைய ஓனர், போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வாப்பான்னு விட்டார். ஆனால் பையன் ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சட்டம்னா ஒன்று தாங்க. சட்டம் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றா அதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தாங்க. சண்டேலாம் லீவு கிடையாதுங்க. என்றைக்கு கடை லீவோ அன்றைக்கி தான் உங்களுக்கு லீவு. அவர் சொன்னார், இல்லை தம்பி, இல்லை லீவு கிடையாது, உங்கள் விருப்பம். சரி தம்பி, தோற்றுறோம், நான் நின்றுக்கிறேன்ட்டேன். இதுவும் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டாரு. சண்டே சர்ச்சுக்கு போகிறேன்னா ரொம்ப கஷ்டம். சர்ச்சுக்கு போகிறேன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும். நான் ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போய் உட்காரல. எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்தியா முழுதும் எந்த ஊரில் இருந்தாலும், வேறு எந்த பிஸ்னஸாக போனாலும், எங்கே பக்கத்தில் சர்ச் இருக்கோ அந்த சர்ச்சில் போய் உட்காந்துடணும். அப்படி ஒரு ஹேபிட், அப்படி ஒரு பழக்கம். ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும். ஏன்னா ஒரு வாழ்நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கட்டளைகளில் பிரதான கட்டளை அது. ஓய்வு நாள்லாம் ஆண்டவர்கிட்ட போயிடணும், சில நிமிஷங்கள் ஒரு சன்னிதானத்தில் இருக்கணும். இங்கிறது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம். அந்த பழக்கத்தின்படி இப்போ மெசேஜுக்கு போகிறோம். இது வேறு. முன்ன இது ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி, இது வேறு. ஆனால் சர்ச்சில் போய் உட்காந்து ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டு அவரோட ஒர்க்ஷிப் பண்ணுறது, எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலும் சரி, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடணும். அவர் அப்போ, தம்பி நான் லெஃப்ட் ஆகிக்கிறேன். சரி நீங்கள் லெஃப்ட் ஆகிருங்கன்ட்டார். அடுத்த நாள் போனோன்னே உடனே செட்டில்மெண்ட் பண்ணி, இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, இவ்வளோ உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, நீங்கள் வர்றப்போ இவ்வளோ சம்பளம், உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் மிச்சம் இருக்குது, இந்தாங்க உங்கள் செட்டில்மெண்ட்டு பிடிங்கன்னு அடுத்த நாள் சீட்டை கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டார். அடுத்த நாளே போனால் போதுன்னு, சனியன் தொலைஞ்சா போதுறான்னு அனுப்பிட்டார். கையில் வாங்கி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாராம். சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னோம், வேலைக்கு நின்றுவோன்னோம். ஆனால் அவர் எதுக்குமே கவலைப்படலை. தோத்திரம் போயிட்டு வான்ட்டார். நம்மளும் கடவுளை நம்பி வெளியே வந்துட்டோம். மனமகிழ்ச்சி ஆயிரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3 ஆரம்பிக்குது. இப்படி நம்பிக்கையோடு வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தார். டைம் காலைல 9 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வராரு. அவன் ஒய்ஃபுக்கு ஒரே ஷாக். என்னங்க திடீர்னு வந்துட்டிங்களே, வாங்க, என்ன ஆச்சு, இந்தாங்க காஃபி குடிங்க. இந்த உட்கார வச்சது. நானும் நீங்கள் ராத்திரி லேட்டாக வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன், பேசவே முடியல. இன்றைக்கி என்னவோ போகணுன்னு வந்துட்டீங்க, பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 34 சொன்ன பிரகாரமாய் அந்த கர்த்தர் நல்லவருங்க, அவர் ஒரு கால் நம்மளை கைவிட மாட்டாருங்க, வாங்க, எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும், இப்போ தான் டைமுங்க, நான் சொல்கிற கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.
பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா மளிகை கடை வச்சுருக்காங்க, ஃபாரின் போகிறாங்களாம் ஃபேமிலியா. கடையை ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு நினச்சாங்களாம். அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், நம்ம பேர் கடவுள் ஞாபகப்படுத்தினாரா, அதனால் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த கடையை பார்த்துக்கோங்கன்னு அந்த சாவியை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேலை வேண்டாம், கர்த்தரை நம்பி வெளியே வந்ததால் இப்போ யார் ஆகிட்டார்? ஓனர் ஆகிட்டார். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை குடிக்கிறார். இந்த தொழுவத்தில் அநேக ஆடுகள் வெளியே இருக்குது, கவலைப்படாத, நான் நல்ல மேய்ப்பன். ஐ எம் த குட் ஷெப்பர்ட். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். இது இயேசு சொல்கிறாங்க, நானே நல்ல மேய்ப்பன். தாவீது சொல்கிறோம், கர்த்தரின் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் இணைந்தாலும் தேவரே என்னோடு கூட உமது கோலும் தடியும். அதுதான், ஏன்னா அந்த ஆண்டவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுது மத்தேயு 1:20 இம்மானுவேலராக நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் அந்த உயிருள்ள ஆண்டவர். அதுக்கு தான் இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது நம்மோடு இருப்பார் என்று சொல்லப்பட்ட ஆண்டவர். தாவீது சொல்றார், கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கும் அந்த ஆண்டவர். அவர் போகையிலும் வருகையிலும் கால் மிதிக்கும் தேசத்தை நமக்கு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி இந்த வாரத்தின் முதல் நாள்ல, இந்த வருஷத்துடைய முதல் பரிசுத்தமான ஆராதனையில, ஆண்டுடைய சன்னிதானத்துல எத்தனை வேலைகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், நான் ஆண்டுடைய சன்னிதானத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டாருங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறாரு. நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர் ஒரு காலம் கைவிடுறதில்லைங்க. அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்திருக்கிறாருங்க. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. ஏன்னா அவர் சொல்லார், உன்னை வாழாக்காமல் நீ கீழாவாமல். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. யாரெல்லாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவற்ற தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்குறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலை, வியாதியான நேரத்தில், சில நிமிஷங்கள், சில கஷ்டங்கள், சில நாட்கள் வியாதி இருக்கும், துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் எதுக்கும் பயப்படாமல் தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனேன்னு அப்படியே பாதத்தில் நின்று ஜெபிக்கிறப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள் 7 வழியாய். இதெல்லாம் வாக்குத்தத்தங்க, ஆண்டுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் தான் அந்த மத்தேயு 6:33 சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. வேணா என்னை யார் கூட்டிகிட்டு போகிறா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன் என்னோடு கடந்து வருகிறார். சங்கீதம் 20 பூமியும் நிறைவும் என்னுடையதுன்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு. யார் அந்த மகிமையின் ராஜா? ஏசாயா 48:45 சொல்கிறாரு, நானே கர்த்தர், நானே தேவன், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைப்பா, ஒருத்தர் இல்லை, நான் தான் ரட்சகர், என்னை இல்லாமல் ஒருத்தர் இல்லை, நான் தான் ரட்சகர். அந்த ஆண்டவற்றை தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுக்குன்னு கேட்கிறப்போ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காது போவோம். எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, நம்முடைய தேவைகளை கடவுள்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துடணும். இதெல்லாம் பாருங்கப்பா, இல்லை நீங்கள் செய்யுங்க தகப்பனே, இத்தனை தேவைகள் எங்களுக்கு இருக்குது, இவ்வளோ கண்ணீரான வாழ்வில் இருக்கோம், இவ்வளோ பிரச்சனையான வாழ்வு இருக்கும், எங்கள் பிரச்சனை என்ன, நீங்கள் வாழ்த்து கொடுங்கன்னு கேட்குறப்போ அவர் மேய்ப்பராக இருக்கும் ஆண்டவர், நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒரு முறை எங்களுடைய தோட்டம், ஊரில் ஒரு தோட்டம் இருக்குது, 3 வருஷம் மழை பெய்யல, தண்ணியே இல்லை. ஏதோ திடீர்னு மழை பெஞ்சோன்னு நம்பிக்கையில் சோளத்தை விதைச்சிட்டார் அங்கே இருக்கிறவர். சோளம் விளைஞ்சி வர்ற நேரத்தில் அந்த தண்ணி ஒரு 2 தண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அவரும் 5 போர் போட்டார். 5 போர்
5 இடத்துல போர் போடுறார். ஒரு போர் போட குறைஞ்சது 80,000 ரூபா, 1,00,000 செலவு. நான் சொல்வது 6 வருடங்களுக்கு முன்னால், 5-6 வருடங்களுக்கு முன்னால். இப்போ இந்த ஆட்சி 4வது ஆண்டு முடிஞ்சு 5வது ஆண்டு. எல்லா வருஷமும் மழை பெஞ்சிருச்சு. அதுக்கு அப்போ 6-7 ஆண்டு இருக்கும். ஏற்ற மாதிரி ஒருத்தர் போட்டார். அங்கே தண்ணி இருக்குது. ஆனால் அவர் தண்ணி, ஒரு டேங்கு தண்ணி 100 ரூபான்னு விற்கிறாரு. போர் போட்டு குடிக்க ஏரியா ஃபுல்லாக தண்ணி இல்லை. அப்போது நான் திடீர்னு ஊருக்கு போயிருந்தேன். போயிருக்கப்போ சொன்னார், இந்த மாதிரி சோளம் ரொம்ப வறட்சியாக இருக்குது, இங்கே இருக்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, வறட்சியாக இருக்குது, நான் இத்தனை இடத்துல போர் போட்டேன், தண்ணி இல்லைன்னாரு. அப்போது ஜேம்ஸ் வெப்ஸ்டர்னு ஐஎம்எஸில் ஒரு மிஷினரி இருந்தாங்க. அவர் இப்போ தான் போன வாரம் தான் இறந்தார். அவர் நல்லா தண்ணி நாடி பார்ப்பார். அவரை கொண்டாந்து பார்க்கலாமான்னு பாருங்கன்னாரு. உடனே அங்கே இருக்க மேனேஜர், இங்கே ரவி இருக்கிற மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கார், ஃபோன் பண்ணி, என்ன ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நான் உடனே வரேன்னு உடனே ட்ரெயின் அன்றைக்கி நைட்டே பொதிகை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டு சென்னை வந்துட்டார். குற்றாலம் இறங்கி அங்கேருந்து தோட்டத்துக்கு வந்தார். பார்த்தாரு, போர் வண்டியை கொண்டாந்து விட்டாச்சு. 600 அடி போயிட்டார். 600 அடி கீழே போயிட்டார், தண்ணி இல்லை. 600 அடி போன பிறகு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா தோத்துறோம், 550 அடி போட்டிருக்காங்க, ஏற்கனவே 600 அடி போட்டாங்க, நானும் 620 அடி கீழே 20 அடி போயிட்டேன்யா, தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, புகை தான் வருது, பாறை தான் வருது, தண்ணி வர்றதுக்கு வர வாய்ப்பே இல்லையா, என்ன செய்யுதுனாரு. பரவாயில்ல விடுங்க, கடவுளை சித்தம் என்னவோ நடக்கட்டும். 1 லட்ச ரூபாங்கிறது 1,5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு, பரவாயில்ல தவிர்த்துறோம் விடுங்கன்னேனா. ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஐயான்னார். என்னன்னு கேட்டேன். இன்னொரு 30 அடி போடட்டுமாயா, போட்டு பார்க்கட்டுமா, என் மனைவி ஊர்லேருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்ருக்காரு, நானும் ஜெபம் பண்ணி இன்னொரு 30 அடி மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னார். இன்னொரு 30-40 அடி போட்டு பார்க்குறேன் ஐயான்னார். அவர் கேட்குற ஸ்டைலே என்னவோ எங்கே அவருக்கு வாழ்வு கிடைக்கிற மாதிரி. எனக்கு கூட ஒரு 10,000 ரூபா செலவு வருது, எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ஏதோ செலவில். இப்போ 1,4 லட்ச ரூபா 1,50 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னு ஒரு 10,000 ரூபா போடுவேன்யா, சரியாயிரும் கையில். ரொம்ப வருத்தமாக கேட்டார். ஐயா செஞ்சு பாருங்கள் என்ன. ஒரு நல்ல மிஷினரி. அவர் ஒடிசாவில் பாலிமேலாங்கிற ஒரு இடத்துல ஐஎம்எஸ் ஸ்கூலில் உருவாக்குனவர். நக்ஸலைட் இருக்கிற பகுதியில் தன் வாழ்வை அர்ப்பணித்து, ஒரு பக்கம் நக்ஸலைட்டு, ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு மிலிட்ரி. நக்ஸலைட்டை பேசுனா மிலிட்ரி அடிப்பான், மிலிட்ரிகிட்ட பேசுனா நக்ஸலைட் அடிப்பான். 2 பேருக்குள்ள மீடியாட்டர். கிராமத்துக்கு போயிட்டு வந்தால் மிலிட்ரி கூட்டிகிட்டு போய் அடித்து அங்கே என்ன பார்த்தா சொல்லு எங்களுக்குங்க. மிலிட்ரியை பார்த்துட்டு பேசிட்டு வந்தால் நக்ஸலைட்டு கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்னடா சொன்னேன்னு அடிப்பான். ஸ்கூலில் நக்ஸலைட்டு பிள்ளையும் படிக்கும், கலெக்டர் பிள்ளையும் படிக்கும், எஸ்பி பிள்ளையும் ஸ்கூலில் படிக்கும். இவருக்கு தான் தெரியும் இது நக்ஸலைட்டு பிள்ளை, தீவிரவாதி பிள்ளை, இது கலெக்டர் பிள்ளைன்னு. ஆனால் 2 பேருக்குமே தெரியாது யாருன்னு. இவருக்கு தெரியும். அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வேலை செஞ்சவர். ரொம்ப வித்தியாசமான டெரரிஸ்ட் ஏரியா. எப்படின்னா திடீர்னு ரோட்டை வெட்டி போட்டுருவாங்க. ரோட்டை வெட்டி போட்டிருக்குன்னு இறங்குனா அங்கே வெடிகுண்டு இருக்கும், செத்து போவான். ஒரு கலெக்டர்லாம் தூக்கி ஒட்டி ஒழிச்சு வச்சுட்டாங்க. எப்போ வெடிகுண்டு வெடிக்கு அப்படிப்பட்ட ஏரியாவில் இருந்தார். பல முறை நான் போயிருக்கேன். அவர் இருக்கப்பெல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் போயிருக்கேன் ஃபீல்டு விசிட்டுக்கு. நான் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருக்கேன். அவர் அவ்வளோ தன்மையாக தாழ்மை. ஐயா போட்டு பாருங்கள் ஐயான்னு. அடுத்த 3 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண, ஐயா 10 அடி போட்டேன்யா, தண்ணி பீச்சு அடிக்குதுன்னார். காரணம் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவற்றை மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் போத்தரிப்பேன். அப்போ அந்த ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு அருமையான அவங்க பாஸ்டர் ஐயா போட்ட அந்த வாட்ஸ்அப் நோட்டீஸில் இதான் கர்த்தர் என். அப்போ நம்ம எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, கடந்த நாளில் கேட்குறப்போ நம்ம கவலையை ஒருத்தட்டு போய் சொல்லக்கூடாதான். அந்த அம்மா சொல்லுது, வருமானத்தை ஏற்றியும் சொல்லக்கூடாதான், எவ்வளோ காசு வருதுன்னு. ஏன்னா மணி கடன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ காசு வருதுன்னு நினச்சி கடன் கட்டுருவாங்க, வாங்கினது தரமாட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம்.
அதனால் எவ்வளோ வருமானம்னு யார்ட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, நம்ம திட்டத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதான். விதையை கொண்டு போய் பூமிக்குள்ளே வைக்கிறோம், மேலே வச்சா என்ன ஆகும், காக்கா தூக்கிட்டு போயிடும். அதுதான் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விதையை பற்றி சொல்கிறோம், வழியோரம் விழுந்தது, முட்செடிக்குள் விழுந்தது. ஆனால் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதையோ, அப்போ நம்ம திட்டத்தை நம்ம இதை செய்ய போகிறோங்கிறத யார்ட்டையுமே சொல்லக்கூடாதான். ஆண்டவருக்கும் நமக்கு முன்னாடி அந்த டீலிங் இருக்கணுமா. மூன்றாவது, நம்ம கஷ்டத்தை பிறர்கிட்ட சொல்லக்கூடாதா. தாவீது யார்ட்டையும் சொல்லலை கஷ்டத்தை. அவர் கஷ்டம் வேதனை வர்றப்போ எப்போவுமே ஜெபம் பண்ணுறவர். தானியேல் எப்போவுமே ஜெபம் பண்ணுறவர். அந்த அம்மா மரணப்படுக்கையில் மார்க் 5 எப்போவுமே ஆண்டவர் போய் தொட்டுருச்சு. அந்த அம்மா யாரையும் பற்றிக்கோ நேரே கடவுளை போய் டச் பண்ணிடுச்சு. அப்போ நமக்கு வேதனை துன்பங்கள் வர்றப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அதுதான் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசாயால சொல்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுற, உன் வலதுகையை பிடித்த நான் உன்னோடு வர்றேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கஷ்டம் வேதனை கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றப்போ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நாலாவது, சண்டை இல்லாத வீடே இல்லை. வீட்டில் எல்லா வீட்லேயும் சண்டை. எப்போ சண்டை வரும், எப்போ சண்டை போடணும் இல்லை. ஆனால் அந்த சண்டையை பக்கத்து வீட்டில் போய் பகிர்ந்துக்குள்ளே இருக்கணும். என் வீட்டுக்காரன் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்காது. இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம், இப்படி சண்டை போட்டவங்க தான் நம்மளை இயல்பு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. மூணாவது, மௌனம். கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தர்கிட்ட நம்ம காத்திருந்த ஐந்தாவது நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம பிரச்சனையை சொல்லணும், வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறாரு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், உன் கதவை தாழிட்டுக்கொள், உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனை எனக்கு என்ன இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. என் மனைவிக்கு தெரியாது. என் பிரச்சனை எனக்கு தெரியும், முழு பிரச்சனை. என் மனைவிக்கு என் முழு பிரச்சனை தெரியும், மனைவியோட முழு பிரச்சனை எனக்கு தெரியாது. பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் தெரியும். ஆனால் கடவுளுக்கு தெரியும். தேவைகள் 6:8 சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு பிரச்சனைலாம் தெரியும். இருந்தாலும் ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. நீ ஆண்டவரை நோக்கி உன் தேவைகளை லிஸ்ட் அவுட் பண்ணு. அவர் உனக்கு என்ன தேவையோ அது இதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். கேட்டோனையும் கொடுத்துட மாட்டார், கொடுக்காம இருக்க மாட்டார். கேட்டுக்கிட்டே இருப்போம், அது கிடைக்காம இருக்கும். ஆனால் எப்போவுமே கேட்குறப்ப, இன்றைக்கி கூட நான் காலையில் கேட்ட வசனம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் தான் எடுத்தேன், வாசித்தேன். பவுலடிகள் போய் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் போய் அங்கே இருக்கவங்களாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களான்னா வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன ஞானஸ்தானம் வாங்குறீங்கன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். ஆனால் என்ன ஞானஸ்தானம் வாங்கினா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் வாங்குறீங்களா, நீங்கள் மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்தானம் வாங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு அவர் திரும்ப ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தலையில் கை வைக்கிறாரு. அவர் தலையில் யார் தலையில் டச் பண்ணுதோ அவங்களுக்கு தூயானுடைய மகிமை வல்லமாக இறங்குது. அந்த இடத்துல 12 பேர் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. ஒருவேளை நான் கடவுள்கிட்ட அதைத்தான் கேட்குறேன், ஒருவேளை சாதாரண பவுலடிகள் இப்படி வைக்கிறாருன்னா எங்களுக்கே அந்த பவர் கிடைக்காதுன்னு கேட்குறோம். ஒருவேளை நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே, இந்த வருஷத்துல இந்த 4ஆம் தேதியில தகப்பனே, முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை உடைய சன்னிதானத்தில் இருந்தோம் தகப்பனே. தொடர்ச்சியாக தகப்பனே வெள்ளி ஆராதனையில வந்தோம், இந்த சனி ஆராதனை சுத்திகரிப்பு ஆராதனையில வந்தோம். ஆனா தொடர்ச்சியாக இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி நிற்கிறோம் தகப்பனே. என்னையும் நீங்க பிளஸ் பண்ண மாட்டீங்களா? என் மனசு கஷ்டத்தை கூட சொல்லியிருக்கேன் தகப்பனே. மௌனமா உம்முடைய பாதத்துல இருந்து நான் சொல்றேன், நீர் எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே. கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற முழு இருதயத்தோடு இந்த வாரத்தின் முதல் நாள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம், நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க. சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு
ஆட்டுத்தொழுவங்களை இழுத்து ராஜாவாக மாற்றிட்டீங்கப்பா. அந்த உயிருள்ள தகப்பனை நோக்கி வந்திருக்கிறப்பா. நீர் ஒரு சாதாரண மனிதன், மாடு மேய்க்கிறவன் ராஜாவாக மாற்றினீங்கப்பா. நான் பிஇ படிச்சிருக்கேன்ப்பா. என் படிப்புக்கேற்ற வேலை இல்லைப்பா, படிப்புக்கேற்ற சம்பளம் இல்லைப்பா. 15,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன்ப்பா. கஷ்டப்பட்டு பிஇ படித்தேன், கோல்டு மெடல், எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுப்பா. இன்று முதல் ஆண்டவரோடு இறங்கி உனக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். வார்த்தையின்படி நீ கடவுள்கிட்ட சொல்லிட்ட. ஏதின் காலத்தில் உனக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவர் ஓங்கிய பேத்துக்குள்ள அவர் கரத்துக்குள்ள அடங்கியிரு. ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையோடு, நிச்சயம் பெரிய ஆசீர்வாதத்தோடு உன்னை உயர்த்த போகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். ஐயா, நான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, எனக்கு ஒரு சொந்த நிறுவனம் வேணும், எனக்கு ஒரு சொந்த தொழில் வேணும். ஏதோ ஒரு மனிதன் போனாரு, வேலை வேண்டான்னு போனாரு, அவருக்கு வேலை சொந்த கடை கிடைச்சுன்னு சொன்னீங்களே, அந்த ஆண்டவர் எனக்கு இல்லையே. அந்த ஆண்டவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன், எனக்கு தரலையே, என் கடையே லாஸ் ஆகிற நிலைமையில இருக்கிற ஏக்கத்தோடு ஒரு கண்ணீரோடு தண்டல் ஃபைனான்ஸ் வாங்கி நான் சம்பாத்தியெல்லாம் வட்டி போய்கிட்டு இருக்கு, எனக்கு விடுதலை இல்லை, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, அந்த அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலையில கண்ணீரோடு வேதனையோடு இருக்க பிள்ளைகள் மத்தியில உம்முடைய பிரசனம், உம்முடைய வெள்ளத்தில் இறங்கட்டும் தகப்பனே. எங்களை பெஸ்ட் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற